Hi India Leads viewers, நான் கருந்தேல் ராஜேஷ், ஸ்கிரீன் பிளே கன்சல்டன்ட். ஒரு ஸ்கிரீன் பிளே கன்சல்டன்ட்டோட வேலை என்ன? ஒரு திரைக்கதை என்கிட்ட வரும். அந்த திரைக்கதையை படிச்சு பார்த்து அதில் சில விஷயங்கள் நல்லா இருக்கு, சில விஷயங்கள் கம்மியாக இருக்கு, இதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணலாம், இது இம்ப்ரோவைஸ் பண்ணலான்னு கிரியேட்டிவான சஜஷன்ஸ் நிறைய கொடுத்து அந்த திரைக்கதையை இம்ப்ரோவைஸ் பண்ணி நல்ல திரைக்கதையாக மாற்றுற வேலை தான் என்னோடது. இயக்குநர்களோட சேர்ந்து வேலை செய்கிற வேலை இது. இன்று நேற்று நாளை படத்தில் ஸ்கிரீன் பிளே கன்சல்டன்ட்டாக அறிமுகமாக இருக்கேன். அது தவிர இன்னும் சில படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒன்று ஒன்றா வரப்போகுது. இது ஏன் நம்ம முதல் முறையா இந்தியா லீட்ஸ் மூலமா இதை கொண்டு வரோம் அப்படின்னா, சினிமாவுக்கு வரணுங்கிற ஆர்வம் நம்ம பல பேருக்கு இருக்கு. நிறைய படங்கள் பார்க்குறோம், சில திரைக்கதைகள் படிக்கிறோம், உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது, சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறோம். பட் அப்படி வரணும்னு நினைக்கும் போது ப்ராப்பரா எப்படி வர்றது, நம்ம கையில் இருக்கிற கதையை எப்படி திரைக்கதையா மாத்துறது, அந்த திரைக்கதையை எப்படி மார்க்கெட் பண்றது, அதை எப்படி படமா எடுக்கிறது, இந்த தெளிவு பல பேருக்கு இருக்கிறது இல்லை. அது அவங்க தப்பும் கிடையாது. அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு கைட்லைன் சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது, ஒரு கைடன்ஸ். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து கொண்டு வந்தா இந்த சீரீஸ். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது மூலமாக உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கலாம், உங்கள் கதை இதனால் இம்ப்ரோவைஸ் ஆகலாம், உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் கிடைக்கலாம். அப்படி கிடைச்சி நீங்கள் நாளைக்கு நல்ல படம் எடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு பெருமை தான், எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சினிமாங்கிற கலையை வாழாமல் வாழ வைக்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நிறைய திரைக்கதைகள் தேவை, நிறைய இயக்குநர்கள் தேவை, சினிமாவை சேர்ந்த பல பேர் நமக்கு தேவை. அது எல்லாத்துக்குமே இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவிச்சுன்னா எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். சினிமாங்கிறது ஒரு கலை, அதே சமயம் அது ஒரு தொழிலும் கூட. இப்போ எந்த தொழிலுக்குள்ள நுழையும் போதும் நம்ம என்ன செய்வோம், அந்த தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா உள்ள போவோம் இல்லையா? அப்பதான் அந்த தொழில சக்சஸ் அடைய முடியும். என் கையில ஒரு கதை இருக்கு, எனக்கு சினிமா பத்தி எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன கதையை மனசுல டெவலப் ஆயிட்டு இருக்கு. இது நல்ல கதையா கெட்ட கதையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சினிமா மேல இருக்கிற ஆர்வத்து மூலமா இந்த கதையை நான் உள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். என்னால ஒரு திரைக்கதை எழுத முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ முதல்ல இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்றது? ஸோ நம்ம கையில் இருக்கிற கதையை நல்ல கதையாக கெட்ட கதையான நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம கதை நல்லா தான் இருக்கும், யாராக இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. என்ன பண்ணணும், நமக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க. முதல் ஸ்டெப்பாக அந்த நண்பர்கள் கிட்ட போய் நம்ம மனசில் இருக்கிற கதையை ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். அப்படி சொல்லும் போதே அவங்க இயல்பான நண்பர்களாக இருந்தால் அவங்க கருத்து இம்மீடியட்டாக கொடுத்துருவாங்க. மொக்க கதை மாப்பிள்ள இதெல்லாம் வேணாம் அப்படின்வாங்க. இல்லை கதை நல்லா இருக்கு, இதை கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் இப்படி அடுத்தவங்களோட ஃபீட்பேக் கிடைச்சாதான் நம்மளால முன்னேற முடியும். ஸோ ஓப்பன் மைண்டடாக அந்த நண்பர்கள்கிட்ட போய் அந்த கதையை சொல்றது முதல் பாயிண்ட். ஓகே, நண்பர்கள்கிட்ட கதை சொல்லியாச்சு, நண்பர்களுக்கு கதை பிடிச்சிருக்கு, சில சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, சில பகுதிகளை மாற்ற சொல்றாங்கன்னு வச்சுக்கோம். சின்ன கதை தான். அந்த சின்ன கதையை சொல்லும் போதே அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க எப்படி அதுக்கு எதிர்வினை புரியுறாங்கிறத வச்சே நம்மளால அந்த கதை நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ண முடியும். சரி, இப்போ அந்த ஃபீட்பேக் கிடைச்சிருச்சு. நம்ம ஓப்பன் ஹார்ட்டடாக இருந்தால் அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு கதையை மாற்றணும். அதை விட்டுட்டு இந்த கதை என் கதை நல்ல கதை தான், இவனுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல, நான் இதை எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதினால் அந்த ஒரு நிமிஷம் கதை ஒரு 120 நிமிஷம் சினிமாவாக மாறும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். அந்த படம் ஓடாமல் போகும், நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா 2 பேருக்கே பிடிக்காத கதை ஒரு 2 லட்சம் பேருக்கு எப்படி பிடிக்கும் இல்லையா? அடுத்தது சினிமாக்குள்ளே வரணும், திரைக்கதைக்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் படிக்கிறது, எழுதி பார்க்கறது. ஸோ என்ன பண்ணணும், நான் கதையை படிப்பேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன கதை படிப்பீங்க? வாரம் ஏதாவது புக்ஸ் வரும், அதில் படிப்பேன், அந்த புக்ஸில் வர ஆர்டிகல்ஸ் படிப்பேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பிடித்த எழுத்தாளர்கள்கிட்ட போய் அவங்களோட கதைகளை படிக்கணும். எனக்கு எழுத்தே பிடிக்காது, எனக்கு படித்தாலும் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிற பல பேர் நான் பார்த்துருக்கேன். அப்போது படித்தா தூக்கம் வரும் அப்படின்னா உங்களால் திரைக்கதை எழுத முடியாது. 1-2 திரைக்கதைகள் எழுதலாம், சக்ஸஸ் அடையலாம். அதுக்கு மேலே உங்கள் பிரெயின் பிளாங்க் ஆகிடும், புதிய தீம்கள் நமக்கு கிடைக்காது. நிறைய புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக தான் நிறைய தீம்கள் நமக்கு கிடைக்கும், நிறைய கருக்கள் நமக்கு கிடைக்கும். ஏன் இப்போ உதாரணத்துக்கு ஜெயில் கைதி பற்றி ஒருத்தர் ஒரு படம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம ஜெயிலுக்கே போனது இல்லையே, அப்போ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்மகிட்ட இருக்கும்? ஜெயிலுக்கு போனதை பற்றி பல பேர் புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, பல நாவல்கள் எழுதியிருக்காங்க. விசாரணை எப்படிப்பட்டது தான், லாக்அப்னு சந்திரகுமார் எழுதின புத்தகம் தான் விசாரணையாக மாறிச்சு. இந்த மாதிரி அந்த கருவில் யார் புத்தகம் எழுதியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும், அதுக்கு நமக்கு படிப்பு பழக்கம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு எழுதுனவங்களை பற்றி தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கதைகள், கட்டுரைகள், கவிதைகள், நமக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது அத்தனையும் படிக்கிறது நல்லது. ஓப்பன் மைண்டடாக
முதல்ல சில மாதங்கள் இதை நம்ம படித்து பழகினா நமக்கு கிடைக்கிற கருக்கள் வச்சு இது வரைக்கும் வராத படங்கள் நம்மளால் எடுக்க முடியும். இது முதல் ஸ்டெப். படித்தா மட்டும் பத்தாது, நம்ம திரைக்கதை எழுத போகிறோம், அப்போ எழுத்து பழக்கம் நமக்கு இருக்கணும். தினமும் தினம் ஒரு அரை பேஜ் ஒரு பேஜ் எழுதி பழகுங்க. என்ன எழுதணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் வந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்கலாம், அதை பற்றி ஒரு பேஜ் எழுதி பார்க்கலாம். இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் ஒரு படத்துக்கு போயிருக்கலாம், அதை பற்றி ஒரு பேஜ் எழுதி பார்க்கலாம். ஏதோ ஒன்று செய்கிறீங்க, எதை செஞ்சாலும் சரி அதை பற்றி ஒரு அரை பேஜ் எழுதி பார்க்குறது நல்லது. ஒரு நாளுக்கு அரை பேஜ் எழுத 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ஸோ அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண நமக்கு தயாராக இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ நமக்கு பிடித்த கலைக்காக ஒரு நாளுக்கு சில மணி நேரங்களோ சில நிமிடங்களோ முடிஞ்ச அளவு நம்ம அலோகேட் பண்ண தயாராக இருக்கணும். இது 2வது ஸ்டெப். தினமும் இப்படி எழுதி பழகினா ஒரு மாசத்துல முதல் நாள் நீங்கள் எழுதின விஷயத்த 30வது நாள் வந்து ஒரு பேரால சுருக்கிடுவீங்க. ஒரு சுருக்கின பேரால இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும். இதுதான் எழுத்துக்கலையோட முதல் ஸ்டெப். திரைக்கதை எழுதுறதுக்கு இது மிக மிக முக்கியமான ஸ்டெப். ஸோ முடிஞ்ச வரைக்கும் படிக்கணும், முடிஞ்ச வரைக்கும் எழுதணும். இந்த 2ஐயும் கடைசி மூச்சு விடுற வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இது முக்கியமான பகுதி. சரி, இப்போ வந்து திரைக்கதை எழுதணும் முடிவு பண்ணிட்டோம், கதையை திரைக்கதையாக மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம், கூகுளில் தேடி பார்த்துட்டோம், புக்ஸ் படிக்கிறோம் நிறைய. பட் உயிருள்ள மனிதர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இது வராது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய இன்புட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா யார் அப்ரோச் பண்ணுறது? உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே கண்டிப்பாக சினிமாவில் இருக்கிற ஒருத்தராவது இருப்பார். எல்லா பக்கமும் இப்போ அப்படி இருக்காங்க. நிறைய பேர் சினிமா தெரிஞ்சவங்க இருக்காங்க, சினிமா தெரிஞ்சவங்களோட நண்பர்களாக இருக்கிற சில பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் தேடி பார்க்கணும். அதுக்கு நம்ம சர்க்கிள் விட்டு வெளியில் வரணும். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட எப்படி கேட்கறது? அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அவங்க நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு அவமானமான ஃபீலிங் கூட வரும். ஆனால் நம்ம போய் கேட்டோம்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு பல பேர் தயாராக இருக்காங்க. அதை நினைவு வச்சுக்கங்க. சினிமாவை சேர்ந்த பல பேரும் வந்து அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. முழு டைமும் ஹெல்ப் பண்ண டைம் இருக்காடி கூட சின்ன டிப்ஸ் கொடுப்பாங்க. என்ன கேட்கணும் அப்படின்னா, சரி திரைக்கதை எழுதணும்னு ஆசையாக இருக்குது, என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, உங்கள் இன்புட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ரியாலிட்டியை வந்து அவங்க புரிய வைப்பாங்க. சினிமாக்குள்ள இந்த மாதிரி கதைகள் தான் வந்து இப்போ ஃபேமஸாக போகுது, இல்லை தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி கதை கேட்குறாங்க, இல்லை இந்த சீசனில் இந்த கதை ஓடும், இந்த மாதிரி அவங்க கிட்டேருந்து பல இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இன்புட்ஸை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்துறதும் படுத்தாதும் உங்கள் இஷ்டம். ஆனால் அட்லீஸ்ட் போய் கேட்கணும். இந்த மாதிரி சில பேர்கிட்ட போய் கேட்டால் உங்களுக்கு பல ஹெல்ப்கள் கிடைக்கும். ஸோ இது 2வது. இப்போ நம்ம கையில் ஒரு ஐடியா இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியாச்சு, இந்த ஐடியாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இது எப்படி டெவலப் பண்ணுறது, திரைக்கதையை எப்படி மாற்றுறது, அதுக்கு பல ஸ்டெப்கள் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. திரைக்கதை எழுதுறதுல எந்த ரூல்ஸும் கிடையாது. ரூல்ஸே இல்லாதது தான் திரைக்கதை. இப்போ திரைக்கதை எழுதலாம் வாங்க அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கோம் நாங்கள், சிட்ஃபீல்டோட புக்கு, அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு ப்ளஸ் தமிழ் சினிமாக்களோட சேர்த்து அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து சில விஷயம் திரைக்கதைனா இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சிட்ஃபீல்டே சொல்லியிருப்பார். அது ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ திக்கு தெரியாமல் ஒரு காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த காட்டுலேருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள் இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே தூரமாக ஒரு லைட் தெரியும், அந்த லைட்டு கிட்ட போயாச்சுன்னா அங்கேருந்து இன்னொரு லைட்டு, அந்த லைட்டுக்கு போயாச்சுன்னா அப்படியே வெளியில் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை கைட் பண்ணத்தான் அந்த விஷயங்கள் அதில் இருக்கே தவிர அது ரூல்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு சிட்ஃபீல்டு வந்து 120 பக்கங்கள் எழுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ் சினிமாவுக்கு அது பொருந்தாது. ஒரு 150 பக்கம் திரைக்கதை வரலாம், 100 நிமிஷத்தில் கூட திரைக்கதை எழுதலாம். அதே மாதிரி ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு அப்படின்னு திரைக்கதை வந்து கட்டமைப்பு 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பத்துக்கு ஒரு 20-30 பேஜ், நடுவில் ஒரு 60 பேஜ், அதுக்கப்புறம் ஒரு 30 பேஜுங்கிறது சிட்ஃபீல்டு சொல்கிற கைட்லைன். அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ ஆரம்பம் வந்து 40 பேஜ் போகுது, இது தப்பாச்சே அப்படின்னு நம்ம புலம்பக்கூடாது. இதெல்லாம் சில ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான். இதை வச்சுக்கிட்டு நம்ம கலையை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்க தான் இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கே தவிர கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கிடையாது. அதனால் ரூல்ஸே இல்லாதது தான் திரைக்கதை அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. சிட்ஃபீல்டு பற்றி நான் இப்போ பேசினேன். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சிட்ஃபீல்டுங்கிற பேரே புதுசாக இருக்கு, யார் இது, இவர் என்ன பண்ணியிருக்காரு, சிட்ஃபீல்டு சொன்னதை நம்ம ஏன் செய்யணும், ஏன் சொந்தமாக நம்மளும் யோசிச்சு செய்யக்கூடாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் வரும். சிட்ஃபீல்டுங்கிறவர் ஹாலிவுட்டில் பல ஆயிரக்கணக்கான திரைக்கதைகளை படித்து அந்த திரைக்கதைகளோட பொதுவான ஃபார்மேட் ஒன்றை வந்து வெளியிடுவதற்கு சொன்னவர் அவர். இப்போ உதாரணத்துக்கு வந்து நியூட்டன் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிராவிட்டி இருந்தது, நமக்கு தான் அது தெரியல, கிராவிட்டி இருந்துட்டு தான் இருந்தது, அதை வந்து கண்டுபிடிச்சு சொன்னது ஒரு ஆள், அது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சிட்ஃபீல்டு வந்து திரைக்கதைகளோட கட்டமைப்பு, திரைக்கதைகள் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவர், முதல் முறையாக சொன்ன நபர் ஹாலிவுட்டில். அதனால அவர் எழுதின புத்தகம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சிட்ஃபீல்டு சொல்கிற கட்டமைப்பு ரொம்ப சிம்பிளானது. எந்த வேலை எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு 3 விஷயங்கள் இருக்கும், ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணை நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது ஆரம்பம், அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தது நடுப்பகுதி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா இல்லையாங்கிறது முடிவு, இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு திரைக்கதைக்கும் 3 பகுதிகள் இருக்குது. உங்கள் கதாபாத்திரங்கள் எல்லாத்தையுமே வரிசையாக நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க, அது ஆரம்பம். அறிமுகப்படுத்திய கதாபாத்திரங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி ஒரு பயணத்தை ஆரம்பிக்குது, அது வந்து நடுப்பகுதி. அந்த பயணம் வந்து முடிஞ்சதா இல்லையா, அது நல்லபடியாக முடிஞ்சதா இல்லை மோசமாக முடிஞ்சதாங்கிறது எண்டு. இப்போ கபாலி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க.
சரி, கபாலியில் திரைக்கதை அமைப்பு எப்படி இருக்கு? திரைக்கதை அமைப்புங்கிறத திருப்பி திருப்பி சொல்றதுனால பெரிய வார்த்தை நினச்சி பயந்துடாதீங்க. அது ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். அதை பற்றி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ கபாலியில் வந்து ஆரம்பம் இப்படி இருக்கு. கபாலிங்கிற ஒரு கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறோம். அவர் வந்து ஜெயிலேருந்து வராரு. எங்கே வராருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வராரு. அவர் கூட வேலை செஞ்சவங்க கிட்ட வராரு. பல வருடங்கள் கழிச்சு வெளியில் வராரு. வெளியில் வந்து எங்கே போகிறாரு? வீட்டுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு மனைவி நினைவு அவருக்கு வருது. அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மனைவி அவரோட இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சிறுக சிறுக அவரை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது. அவர் நடத்துகிற ஒரு அமைப்புக்கு போகிறாரு. அங்கே பசங்க கூட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் மனைவியை தேடி ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு தெரியுது மனைவி உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, இப்போ மனைவி உயிரோட இருக்காங்கன்னு தெரியுது இல்லையா? அங்கிருந்து கதை வந்து வேற டைரக்ஷன் போகுது. அது வரைக்கும் அறிமுகம் தான். எல்லா கேரக்டரையும் அறிமுகப்படுத்தணும், என்னென்ன செய்யறாங்கன்னு பார்த்தோம். இப்போ மனைவி உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே மனைவியை தேடி ஒரு மிகப்பெரிய பயணத்தை மேற்கொண்டாரு இல்லையா? அது வந்து நடுப்பகுதி. ஆரம்பம் முடிஞ்சது, இது நடுப்பகுதி. இந்த நேரத்தில் இந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க? கபாலியோட எதிரிகள் எப்படி மூவ் பண்றாங்க? கபாலியை கொள்றதுக்குன்னு ஒரு ஆளை உருவாக்குறாங்க, கபாலி பின்னாடியே அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு சின்ன ட்விஸ்ட், அது வந்து அவரோட மகள் அப்படின்னு. ஸோ மகளும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் மனைவியை தேடி தமிழ்நாடு வராரு. அங்கே போய் மனைவியை பார்க்குறாரு. மனைவியை கூட கூட்டிட்டு வராரு. அந்த நேரத்தில் எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அவரோட இடத்துல. ஸோ இப்போ அவங்கள ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த கடைசியில் அந்த 2 வில்லன்களையும் அழிக்கிறாரு. இதுதான் கதை. இப்போ இதில் வந்து அறிமுகம் நம்ம பார்த்தோம். எல்லா கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது அறிமுகம். அப்புறம் கபாலிங்கிறவர் என்ன செய்யறாரு, படத்தில் பெரும் பகுதியாக அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, மனைவியை தேட போறாரு. இது வந்து மெயின் பார்ட். தேடின அப்புறம் அவர் எதிரிகளை எப்படி ஒழிக்கிறாருங்கிறது முடிவு. இதுதான் ஆரம்பம், நடுப்பகுதி, முடிவு. எந்த கதையாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். எந்த படமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்து யோசிச்சு பாருங்க. எப்படி கதை ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, எப்படி கதையை கொண்டு போறாங்கன்னு பாருங்க, எப்படி கதையை முடிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இது ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும். ஒன்று. அதுக்கப்புறம் தமிழில் பல திரைக்கதைகளை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதிக அளவில் பப்ளிஷ் பண்ணாட்டியும் ஓரளவு சில திரைக்கதைகள் வந்திருக்கு. உதாரணமாக போன மாதம் மிஷ்கினோட திரைக்கதைகளை பேசாமொழி பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்காங்க. அது ரொம்ப நல்ல பயிற்சியாக இருக்கும். அதை வாங்கி படித்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் சில திரைக்கதைகள் இருக்கு. சேரனோட பாரதி கண்ணம்மா இருக்கு, சேது பட திரைக்கதை வந்திருக்கு, ஆடுகளம் திரைக்கதை வந்திருக்கு, காதல் கோட்டை திரைக்கதை வந்திருக்கு. இந்த மாதிரி திரைக்கதைகளை வாங்கி படிச்சு பார்க்கலாம். ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். தமிழ்ல எப்படி திரைக்கதை எழுதப்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும். இந்தியா கிளிட்ஸ் வந்து ஆன்லைனில் ஸ்க்ரீன் ப்ளே பற்றியான இந்த கருந்தேல் ராஜா செய்யக்கூடிய அந்த கிளாஸ் ஏற்பாடு பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாங்கிறது டெமோக்ராட்டிக் மீடியம். அது பணம் கொடுத்து மட்டும் படிக்கக்கூடிய படிப்பு இல்லை, இன்ட்ரெஸ்ட் உள்ள எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவும் ஆன்லைனில் ஃப்ரீயாக அது வர்றது வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கிரிப்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டரையும் தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸை கிளியராக சொல்கிறதுக்கு அதில் வந்து நீங்கள் ஒரு பயங்கரமான எக்ஸ்பர்ட்டாக மாறிட்டுருக்கேன். கருந்தேல் ராஜேஷ் வந்து ரொம்ப லாஜிக்கலான ஒரு ஆள். நம்ம எது சொன்னாலும் அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய யங் டைரக்டர்ஸ் படங்களில் அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே டிஸ்கஷன்லையும் கலந்துக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அப்புறம் ஒரு புத்தகங்கள் படித்த ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அவருடைய வகுப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் நினைக்கிறேன். கருந்தேல் ராஜேஷ்ன்ற டேக்கில் தான் இருப்பாங்க. ராஜேஷ் உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ். உங்கள் மூலமாக இன்னும் நிறைய சூப்பர் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ் வரட்டும். அது இன்றைக்கி நிறையவே தேவை. வாய்ப்பு கிடைச்சா வந்து இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நிச்சயம் ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்கும்.